இட்லி சாம்பார் சட்னி சட்னி. தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி. रोटी वड़ा पाव परोटा चपाती चपाती रोटी वड़ा पाव. सर 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 ஒரு நிமிஷம் சார். சார் எங்கள் வீட்டு வாசல் வண்டி இப்போ எடுங்க. ஆப்போசிட் தெருவில் ஒருத்தரை பார்க்க வந்தேன். அங்கே கார் பார்க்கிங் வசதி இல்லை, அதனால தான். ஏன்பா அடுத்தவங்க வீட்டுக்கு வரவங்க போகணும், கார் பார்க்கிங் பண்ண என் வீடு வாடகை எடுத்து வச்சிருக்கேன். ஏன் அந்த வீடு வாசலில் கார் பார்க்கிங் பண்ண இடம்னா வீட்டுக்கு வர வேண்டியதானே? எந்த சார் நெக்கில் பண்ணுறீங்களா? நாங்களும் ரோட் டாக்ஸி கட்டுறோம். அதுக்கு என்னங்கிற இப்ப? ஹலோ சார், உங்களை நக்கல் பண்ண யாரு? நீங்கள் ரோட் டேக்ஸ் கட்டுறது உங்கள் வண்டி ரோட்டில் ஓட்டுறதுக்கு என் வீட்டு வாசலில் பார்க்கிங் பண்ணுறதுக்கு புரியல, வண்டி எடுங்க. மாமா கோவம் வந்துருச்சு சார். அங்கே பார்க்கிங் பண்ண இடம் இல்லைன்னு சொல்கிறேன், நீங்கள் என்னன்னால இடம் வருமா பேசுறீங்க சார்? உங்களால் முடிஞ்சே பார்த்துங்க சார், உங்களால் முடிஞ்சே பார்த்துங்க சார். ஓ அப்படியா? என்னோட அனுபவத்தில் நடந்த ஒரு விஷயத்த ஒரு குட்டி கதையாக சொல்கிறேன், கேட்டுட்டு வண்டி இங்கே விடலாமா நீங்கள் டிசைட் பண்ணுங்க. என்னது குட்டி கதையா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாக சீரியல் பண்ணுறவங்க ஒரு 50-60 சீனை ரெடி பண்ணி லொக்கேஷன் சீனை பிரிப்பாங்க. அப்படி சீனை பிரிக்கும் போது ஏதாவது ஒரு சீன் தனியாக விழும். அந்த ஒரு சீனை ஷெட்யூலில் மற்ற சீனோட சேர்த்து எடுப்பாங்க. அப்படி தனியாக இந்த சீன்னா ஒரு கிளினிக் சீன். அந்த கிளினிக் சீனை சின்ன மெயின் ரோடு இருக்கிற அன்னை ஹாஸ்பிட்டல் எடுத்தாங்க. அப்போ லைட்ஸ் எல்லாம் ஒரு ஜென்ரேட்டர் ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஃப்ரண்ட் வழி இறக்கிட்டு வண்டியை ஹாஸ்பிட்டல் பேக் சைடு ரோட்ல இருக்கிற வீட்டு வாசல் நிப்பாட்டினாங்க. அந்த வீட்டு வாசலை கூட்ட வந்த அம்மா ஜென்ரேட்டர் இங்கே எடுப்பான்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த டிரைவரு ஷூட்டிங் கரெக்டாக தான் இருக்கிறாங்க, வண்டி சும்மா தான் நிற்க சொன்னாரு. அதுக்கு அந்த வீட்டு அம்மா எப்படி கரண்ட் கட் ஆகும், ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுங்க பேசிட்டு வண்டி எடுக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த டிரைவரு வாய் சும்மா இல்லாமல் நாங்களும் ரோட் டேக்ஸ்லாம் கட்டுறோம், நான் வண்டி எடுக்க முடியாது, உங்களால் ஆண்ட பார்த்துன்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா கோவத்தில் வீட்டுக்குள்ள போயிட்டு தூருக்கு கால் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா கேஸை வாபஸ் வாங்க சொல்ல அப்பதான் விடுவேன்னு சொன்னாரு. மேனேஜருக்கு சின்ன டவுட்டு. இன்ஸ்பெக்டர் போயிட்டு என்ன கேஸ் போடான்னு கேட்க அந்த இன்ஸ்பெக்டர் நோ பார்க்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேட்டுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் அந்த அம்மாட்ட போய் கேஸ் வாபஸ் வாங்கிச்சு அந்த டிரைவர் வெளியே கூட்டு வந்தாரு. இது போருமா? அது எப்படி சார், நீங்க பக்கத்துல இருந்த மாதிரியே சொல்றீங்க? பின்ன அந்த சீலோட மேனேஜர் நான் தானே, அந்த சீலோட மேனேஜர் நான் தானே. என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? எப்படி வச்சது? டூர் கால் பண்ணுமா? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். அந்த பயம் இருக்கணும். Ha 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 ha!